சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய 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 சங்கரா குருப்யோ நம நமஸ்தே சுப்ரநாதம் காஞ்சிபீடம் சோபிதம் திவ்யகணவேசம் காஞ்சிம் ஜெகதோ நமஸ்தே அபாரகண சிந்தும் ஞான சாந்தர்ப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலிக தெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவ தலைப்பு இவரை கூட்டிட்டு போனால் தவே தானாக வந்துடுவார். இவரை கூட்டிட்டு போனால் தவே தானாக வந்துடுவார். இந்த தவேங்கிறவரை யாரோ ஒருத்தர் சொல்கிறார், அவரை கூட்டின்னு போக போய் அவரை காமி அவர் உடனே கூடயே வந்துடுவார் அப்படின்னு மகாபிரிவா சொல்கிறார். தஞ்சாவூர் சந்தானராமன் அப்படிங்கிறவர் ஒரு தடவை தஞ்சாவூர் சரவண பவன் அதோட ஓனர் வெங்கடாச்சலம் ஐயர் அவரோட சேர்ந்து இந்த சந்தானராமனும் சேர்ந்து தரிசனம் பண்ண போயிருக்கா. காஞ்சி மடத்தில் மகாபிரிவா இருந்த சமயம் 2 பேரும் நமஸ்காரம் பண்ணினான். உடனே சந்தானராமனை பார்த்து மகாபெரிவா வந்து கேட்டிருக்கார், தஞ்சாவூரில் ஒரு சங்கரமடம் உண்டு இல்லையோ? ஆமாம் இருக்குது பெரியவா அப்படின்னாரு. சரி, இப்போ அங்கே வேத பாடசாலை அதில் இருக்கேன், அது இருக்கோ? ஆமாம் இருக்குது பெரியவா. அதில் வேதம் கற்றுக் கொடுத்துட்டு ஒருத்தர் இருந்தாரே, அவர் இருக்காரா அப்படின்னாரு. இப்போ யார் அங்கே சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியலையே பெரியவா. மெலட்டூர் சாஸ்திரி முதல்ல சொல்லி கொடுத்துருந்தார் அந்த வேத பாடசாலையில். அவர் காலத்துக்கு அப்புறம் அவருக்கு அப்புறம் யாருமே அங்கே சொல்லி கொடுக்குறது இல்லையே, அங்கே யாரும் இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னாராம். அவருக்கு தெரியல, இப்போ வந்து சந்தானராமனுக்கு தெரியல. இப்போ யாருக்கு தெரியும் அப்படின்னா, பெரியவா வந்து பரமேஸ்வரன் காமிக்கும் போது தெரிஞ்சிடும். பக்கத்தில் இப்படி திரும்பி இவரை பார்த்துருக்காரு. வெங்கடாச்சலம், அதாவது சரவணபவன் ஹோட்டல் சரவணபவனோட ஓனர் தஞ்சாவூர் பிரான்ச், இப்படி திரும்பி அவரை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இப்படி பார்த்த உடனே அவருக்கு ஞாபகம் வந்துடுது. ஆமாம், யாரோ ஒருத்தர் வருவார் அப்படின்னாரு. அவர் மொட்டையாக சொல்லியிருக்கார். உடனே இவர் சொன்னாராம், சரி அங்கே வந்து ஒருத்தர் உண்டாச்சு தவேன்னு அப்படின்னு பெரியவா வந்து மொட்டையாக சொல்லியிருக்கா. உடனே அவர் சொன்னாராம், இந்த சரவணபவன் அந்த இவர் சொல்லியிருக்கார் வெங்கடாச்சலம் ஐயர், ஆமாம்மா அந்த தவேன்றவர் இந்த வேத பாடசாலையில் இருக்கவர் தான். அவர் சாஸ்திரிகள் வேத பாடசாலையை அவர் வேதம் கற்றுக் கொடுக்குறார். அவர் தினமும் நிறைய வாட்டி வருவார். வந்து ஹோட்டலுக்கு வந்து காஃபி நன்னா இருக்கும்ன்ட்டு காஃபி குடிச்சிட்டு போவார். காலத்தால் 4 மணிக்கே கூட கடத்தால 4-4:30 வந்து காஃபி குடிச்சிட்டு போவார். எனக்கு ஞாபகம் வருது இப்போ அப்படின்னாராம். பெரியவா வந்து என்ன மாதிரியான லீலைகள்லாம் பண்ணியிருக்கார். அவருக்கு ஞாபகம் இல்லை, இவருக்கு ஞாபகம் வந்துடுது. ஏன்னா இவருடைய ஹோட்டலில் அவர் வந்து காஃபி குடிச்சிட்டு போயின்னு இருக்காராம், வாடிக்கையாக வரவர் போகிறவர். சரி, இப்போ அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டார். இப்போ அவருக்கு ஞாபகம் வந்துடுது சந்தானராமனுக்கு தவேவை. அவர் எங்கேயோ காட்டு பக்கத்தில் எங்கேயோ இருக்கார், ஏதோ தவம் பண்ணிட்டு இருக்கார், ஏதோ சன்னியாசி ஆகிட்டாருன்னு சொல்கிறா அப்படின்னாராம். அப்படியா, அவர் வந்து சன்னியாசி எடுத்துட்டாரா அப்படின்னாரா. ஆமாம்மா. எங்கே இருக்கார்? திருக்கோவிலூர் அது பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறா. அந்த காடு ஒன்று இருக்கான், அங்கே எங்கேயோ இருக்கார் அப்படின்னு. அப்படியா, ஒன்று பண்ணு, நீ இந்த எனக்காக ஒன்று பண்ணு, நீ கிளம்பி சந்தானராமனை சொல்கிறார், இவரை கூட்டுக்கோ. அதாவது தஞ்சாவூர் சரவணபவனுடைய ஹோட்டல் ஓனர் வந்திருக்காரு வெங்கடாச்சலம் ஐயர், இவரையும் கூட்டுக்கோ. நேராக அங்கே போ, அங்கே போய் தேர்ட் அவர் அங்கே தான் இருக்கார், தவே அங்கே தான் இருக்கார். அவர்கிட்ட இவரை கூட்டின்னு போ, இவர் கையில் இவர் கூட்டின்னு போ. இவரை பார்த்த உடனே அவர் வந்துடுவார். உடனே இவரை கூட்டிகிட்டு போ, தவே வந்து அவராக வந்துடுவார் அப்படின்ட்டார். எப்படி தெரியும்? அதுப்பா இவர் கிளம்பி கூட்டின்னு போயிருக்காரு. கூட்டின்னு போனார், அந்த காட்டில் எங்கேன்னு தேடின்னு போனார். பார்த்தா வந்திருக்கார். அவர் பார்த்துருக்கார். இவரை பார்த்தோடனே தவே வந்து அவர் சன்னியாசின்ற மாதிரி தான் இருந்துருக்காரு அங்கே. ஆனால் இந்த சரவணபவன் ஹோட்டலில் ஓனர் வெங்கடாச்சலம் ஐயர் வந்து பார்த்த உடனே இவருக்கு காஃபி ஞாபகம் வந்துடுது. அப்போ காஃபி ஞாபகம் அது ரொம்ப இவருக்கு இது பண்ணுறது. காஃபியை குடிக்காமல் இருக்குமே, சரவணபவன் காஃபி எப்படி இருக்கும் தஞ்சாவூரில்,
அந்த ஹோட்டலில் போய் குடிச்சிருந்தோமே, அதை விட்டுட்டுமே எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கார் இப்போ சன்னியாசியாக. ஆனால் காஃபி குடிச்சதை வந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்கார். அவர் அது மனசு விட்டு போகலை. இப்போ அவர் வந்து அப்படி பார்த்தோன்னே இந்த சரவணன் இவர்கிட்ட ரொம்ப ஒரு பேசிட்டு இருக்காரு, காஃபி குடிச்சிருந்துருக்காரு, அங்கேயே இருந்து ஹோட்டலுக்கு நிறைய போயிருக்காரு. அதனால் அது தவேக்கு இப்போ ஞாபகம் வந்துடுது. உடனே இப்போ திடீர்னு வந்துடுது, சரி பெரியவா வந்து உங்களை அங்கே இதுக்கு கூட்டு போனார், வேத பாடசாலை அங்கே வந்து யாரும் இல்லையா கற்றுக் கொடுக்கறதுக்கு, உங்களை பெரியவா வந்து அது சொல்ல நீங்கள் போனால் கூட்டுன்னு வந்துடுவா அப்படின்னா சொன்னால் அவர் ஏதாவது தப்பாக நினச்சிப்பார். பேசாமல் இருந்தார் இவர். அப்படியா நான் வந்துடுறேனே அப்படின்னாரான். ஏன் வந்துடுறாருன்னா வேதம் கற்றுக் கொடுப்பாருன்னா வேதத்தை மறக்கலை, ஏன்னா சன்னியாசியாக இருக்கார், வேதம் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த காஃபியை மட்டும் மறக்காமல் இருக்கார். அதனால் நாங்கள் திரும்பி அவளோடய வந்துட்டார். பெரியவா தான் சொல்லியிருக்காரு, இவரை கூட்டிகிட்டு போனால் தவே தானாக வந்துடுவார். அவர் தானாக வந்துட்டார். இப்போ சொல்லலை பெரியவா தரிசனம் பண்ணோம் இதெல்லாம் சொல்லாமல் நைஸாக சொல்லியிருக்கா. இந்த மாதிரி பெரியவா வந்து இந்த மாதிரி தவையை வந்து கொஞ்சம் எங்கே இருக்காருன்னு பார்த்து அந்த வேத பாடசாலையில் கொஞ்சம் வேதம் கற்றுக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாமல் இருக்கா, அது அப்படியே விழுந்த கேப் இருக்குது, நிறைய பேர் அங்கே கற்றுக்க வேண்டியிருக்கு, பசங்களாம் இருக்கா, அதனால் நான் சொன்னேன்னு சொல்லுவேன் அப்படி அதை நைஸாக சொல்லியிருக்காரு. தவிர காஃபி பற்றி பேசலை. ஆனால் இவருக்கு ஞாபகம் வந்தது எதுன்னா காஃபி தான் முதல்ல ஞாபகம் வந்திருக்கு. வேதம் நல்லா சொல்லி கொடுப்பார், அது அடுத்த விஷயம். இருந்தாலும் காஃபி யார் எப்படி ஞாபகம் வந்ததுன்னா அந்த வெங்கடாச்சலம் ஐயரை கூட்டு பண்ணார். அப்போ சரவண பவன் ஹோட்டல் இந்த காஃபி ஞாபகம் வந்துருது அவருக்கு. அதனால் உடனே கிளம்பிட்டார். டக்குன்னு கிளம்பினார். சன்னியாசமாக தான் இருவார். கிளம்பி நேராக அங்கே போனார். அதனால் அவருக்கு காஃபி குடிச்சுட்டே இருக்கலாம் பழையபடி. அதனால் இங்கே வந்துட்டார். மகாபெரியவாளுக்கு அவர் காஃபி குடித்தானா, காஃபி குடிக்கலாம் நல்லதான், ஆனால் வேதத்தை விட்டு போயிடுமே இப்போ யாரும் இல்லை. அதனால் தவேவை வந்து இங்கே இழுக்கிறதுக்காக இப்படி ஒரு லீலை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர. மகாபெரிய பாதமே சரணம், மகாபெரிய பாதமே சரணம்.